ஏன் உன்னை படம் முடிச்சு அந்த பையன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ இல்லாட்டி இவ்வளோ டெவலப் ஆவியா? எனக்கு டெவலப்பே வேணாம். கூகுளில் போய் சர்ச் பண்ண போகிற நீ வாஷிங் மிஷின் பேர் தான் வரும். அப்போ உன்னையவே கூப்பிடுவாங்க எல்லாரும். இந்த பையன் தான் வரணும் எங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னு. படுத்து உருண்டெல்லாம் வேலை செய்கிறானே இந்த பையன் தான் எங்களுக்கு தேவைன்னுவாங்க. நான் எந்த விதத்தையும் நீ படுத்து உருண்டு ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருப்பான். அந்த பாலை உருண்டெல்லாம் எடுத்தாலும் நேற்று என்னது டெக் தமிழா அப்படின்னு ஒரு சேனல் இருக்காப்பா. அந்த நாயன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இங்க வேற இந்த அண்ணன் தான் எனக்கு அமிச்சாரு. யாரு? உச்சங்கார அண்ணன். அவரை அனுப்பியிருக்காங்க. எல்லாமே தெர்மோஸ்டேட் எதுக்கு மாத்துறது, அது எப்படி மாத்துறது எல்லாம் பார்த்தா எல்லாமே வருது. ஏசி எப்படி கழட்டணும், எப்படி மாட்டணும் எல்லாமே அவன் சொல்றான் அதுல. ஐயோ வேற இல்லை. அவன் பேர் வேற R2 டெக் தமிழ். அது வேற மேடம். தமிழ் டெக்ன்றேன் பாத்தீங்கன்னா அவரு நான் பார்த்தேன். நம்ம நந்து வேலைக்கு போனதானே தமிழ் டெக். இங்க ஒரு சாம்சங் ஃப்ரிட்ஜ் பாடி டேமேஜ், டபுள் டோர் பாட்டம் சைடு நாட் கூலிங்கு. R134 கேஸ் வால்வு சேஞ்சிங்கு, IFB வாஷிங் மிஷின் டோர் எரரு. ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொன்று சொல்லி கொடுத்தானே. ஒவ்வொரு கம்பெனியாக அவன் போடுறான். எந்த நாயும் தமிழில் நல்லா இங்கே ஒரு LG ஃப்ரண்ட் லோடு டோர் கேஸ் கட்டு. கேஸ் கட்டு அப்படியே மாற்றுதுப்பா. வாஷிங் மிஷின் வாட்டர் லீக், என்னமோ ப்ரெஷர் வைக்குது. ஏசி கேஸ் பம்ப் டவுன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கான். கேஸ் ஆரோவோடது ட்ரம்மு தான். ஜென்ரல் ஸ்பிளிட் ஏசி க்ளீன் பண்ணுறது. என்ன ஓட்டாலும் வெட்டி இருக்காங்க. வேலை தான்